சினிமா இருக்குல்ல, அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சினிமா வந்து இந்த காட்சி நாடகம் கூட ரொம்ப மோசமானது தான். இருந்தாலும் சினிமாங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப நிறைய பேர்த்த அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறது சினிமா தான். அப்படி இருக்கும்போது சினிமாக்கிட்ட நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது ஒரு போதை மாதிரி, சிகரெட்டு மதுபானம் மாதிரி சினிமாவும் ஒரு பயங்கரமான போதை. இப்போ டிவி சீரியலை விட சினிமாவில் காட்சியின் தரம் அதிகமாக இருக்கும், நல்ல கதை இருக்கும், நல்ல அழுத்தமான நடிப்பு இருக்கும். அதனால தான் சினிமா வந்து ஒரு நாடகத்தை விட ரொம்பவும் தரமானதாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்துக்கு எல்லோரும் அடிமையாயிடுவாங்க. ரொம்ப புதுமையான சினிமாக்கள்லாம் இருக்குது உலகம் முழுக்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், தினமும் 4-5 படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு உலகத்தில் நல்ல நல்ல படம்லாம் இருக்குது. ஒரு நல்ல படத்தை நீங்கள் திரும்ப திரும்ப கூட பார்ப்பீங்க. ஒவ்வொரு படமும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு சினிமாவும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். ஒரு நல்ல சினிமாவை நீங்கள் 3 வாட்டி கூட பார்ப்பீங்க. இப்படி அப்போ நல்ல சினிமாவே உலகத்தில் ஏராளமாக இருக்குது. வாழ்க்கை முழுதும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தினமும் 3 படம் பார்த்தா கூட இந்த உலகத்தில் இருக்கிற நல்ல சினிமாவை நம்ம பார்த்து முடியாது. அந்த அளவுக்கு நல்ல சினிமாக்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது உலகம் முழுக்க. எல்லாத்தையும் இன்றைக்கி மொழிபெயர்த்து நமக்கு கொடுக்குறாங்க, தமிழில் டப் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நல்ல சினிமாக்களின் எண்ணிக்கை உலகம் முழுவதும் இருந்து நம்ம வீட்டிற்கே வருவதற்கு எளிதாக நம்ம அதுக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓடிடி, அப்புறம் வந்து நிறைய ஃப்ரீ டவுன்லோடு, வெப்சைட்டில் போய் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது, இப்படி நிறைய இதெல்லாம் இருக்குது. ஏராளமான நான் பார்ப்பதற்கு ஏராளமான சினிமாக்கள் இருக்குது. நமக்கு ஒரு ஆயுள் காலம் போதாது, தினமும் 3 படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு உலகத்தில் நிறைய சினிமா இருக்குது. நிறைய சினிமா, அப்புறம் சில சினிமாவை திரும்ப பார்க்க தோணும். இப்படியெல்லாம் போச்சுனாக்கா நம்ம வாழ்க்கை என்ன ஆகிறது? அதனால் சினிமாவுக்கு அடிமையாகிடக்கூடாது. அப்போ நம்ம மூளையை யோசிக்காது, மூளை வந்து சிறப்பாக வேலை செய்யாது, மூளை தனது செயல்திறன் குறைஞ்சி போயிடும். நல்லா யோசிச்சுக்கோங்க. சினிமா பற்றி தான் யோசிப்பீங்க, உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டீங்க. அப்படி ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு நீங்கள் பாராட்டுவீங்க. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? நமக்குள்ளே இப்படி ஒரு ரசிகன் இருக்கிறான், நான் ஒரு நல்ல ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னு நீங்களே சொல்லிக்க வேண்டியதான். உங்களுக்கே பெருமையாக இருக்கும், இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் நான் ரசிக்கிறேனே, நான் நல்ல ஒரு ரசிகன், நல்ல ஒரு ரசிகை அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய முடியாமல் போயிடும். உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்கள் மூளை சிந்திக்காது. அதனால் சினிமா என்பது சரியான போதை. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள். பெரிய டிவி எதையும் பெருசாக வாங்கி வச்சுக்காதீங்க. டிவியெல்லாம் தேவையில்லை, மொபைல் ஃபோனே போதுமானது. ஏதாவது நல்ல படம் வந்தால் தேட்டரில் போய் பாருங்கள். எல்லா படத்தையும், அதாவது நல்ல படம் எதையும் விட்டுறவே கூடாது. இந்த படத்தை வாழ்நாளில் இந்த படம் பார்க்கவே இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வீணாக போனது அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. அப்படி தான் போடுவாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல படம், எல்லா படத்தையும் நம்ம தவறாமல் பார்க்க முடியாது. உலகத்தில் எவ்வளோ நல்ல படம் வந்திருக்கோம், எல்லா படமும் நம்ம பார்வைக்கு வருதா இல்லைன்னா அப்படின்னா சொல்ல முடியாது. நிறைய படத்தை நம்ம பார்க்காமலே போயிருப்போம். அது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லா படத்தையும் பார்த்துடணுன்னு நினைக்காதீங்க. அதனால் தேட்டரில் ஏதாவது நல்ல படம் வருதா, ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்களா, மக்கள் அதை பற்றியே பேசுகிறாங்களா, நிறைய பேர் போய் பார்க்குறாங்களா, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா, நல்ல ரிவ்யூஸ்லாம் நல்லா வருதா, அதை போய் தேட்டரில் போய் பாருங்கள். மற்றபடி வீட்டில் பெரிய டிவி வச்சு ஹோம் தேட்டரு நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெரிய டிவியெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா அதுக்கு அடிமையாகிடுவீங்க. வீட்டுக்கு வந்தால் டிவி, வீட்டுக்கு வந்தால் இன்றைக்கி என்ன படம் பார்க்கலாம், இன்றைக்கி என்ன படம், நாளைக்கு என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கை அப்படியே ஓடி போயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம மூளை சிந்திப்பதை சிந்தனை திறன் குறைஞ்சி போயிடும். ரொம்ப சினிமாவுக்கு அடிமையாயிட்டோம்னா எந்த விஷயத்துக்கு அடிமையாயிட்டாலும் நம்ம சிந்தனை திறன் குறைஞ்சிரும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டாலும், அதாவது நல்ல விஷயங்களுக்கு அடிமையாயிட்டால் சிந்தனை திறன் குறையாது. அதாவது என்னென்னா, அளவுக்கு அதிகமாக நம்ம ஒரு விஷயத்துக்கு நேரம் செலவழித்தா அதுதான் அடிமைத்தனம். உடற்பயிற்சியே இருக்கட்டும், அது நமக்கு நல்லது தான். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக சிலர் 6 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு அடிமைத்தனம் தான். அப்போ நம்ம சிந்தனை திறன் குறைஞ்சி போயிடும். பன்முகத்தன்மை நம்ம சிந்தனை திறனில் இருக்காது. நம்ம 6 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறோன்னா உடற்பயிற்சியை மட்டும்தான் யோசிப்போம். வாழ்க்கையில் உடற்பயிற்சியை மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அந்த துறைக்குள்ளே நம்ம தீவிரமாக போய்டும். ஆனால் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் எந்த ஒரு துறையிலையும் தீவிரமாக போனாக்கா நம்ம அதுதான் அடிமைத்தனம். அடிமைத்தனம்னு எப்படின்னா, இப்போ ஒரு மருத்துவர் இருக்கார், தினமும் 10 மணி நேரம் தீவிரமாக வேலை, அது ஒரு அடிமைத்தனம் தான், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். இங்கே அடிமைத்தனம் இருந்தால் தான் நீ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ வாழ முடியும். ஏதாவது ஒரு தொழிலுக்கு நீ அடிமையாக இருக்கணும்.
அதான் நீ ஒரு மருத்துவராக இருந்தால் மருத்துவ தொழிலுக்கு அடிமையாக இருக்கணும். நீ ஒரு ஜிம் ட்ரைனராக இருந்தால் அந்த தொழிலுக்கு நீ அடிமையாக இருக்கணும், நிறைய நேரம் அந்த வேலையை செய்யணும். நீ ஒரு ஆசாரியாக இருந்தால், அதாவது தச்சு தொழில் செய்வராக இருந்தால் நீ அந்த தொழிலுக்கு அடிமையாக இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு ஆசிரியராக இருந்தால் அந்த தொழிலை நீ அதிக நேரம் செய்கிறதுனால நீ அந்த தொழிலுக்கு அடிமையாக இருந்தால் தான் உன்னால் அதிக நேரம் அந்த தொழிலை செய்ய முடியும். நீ அடிமையாக இல்லை என்றால் எந்த ஒரு தொழிலையும் உன்னால் அதிக நேரம் செய்யவே முடியாது. எந்த ஒரு தொழிலையும் நீ அடிமையாக இல்லை என்றால் எந்த ஒரு தொழிலையும் நீ அதிக நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் செய்யவே முடியாது. அப்போ ஒரு தொழிலை நீ டாக்டராக இருக்கிறதுக்கும் இன்ஜினியராக இருக்கிறதுக்கும் நீ உன்னை டாக்டர்னு சொல்லிக்கிறியா அல்லது உன்னை விஞ்ஞானின்னு சொல்லிக்கிறியா, நீ உன்னை ஓவியர்னு சொல்லிக்கிறியா, நான் ஒரு ஓவியர் அப்படின்னா நீ அடிமை, ஓவியத்துக்கு அடிமை, நீ மருத்துவத்துக்கு அடிமை. நீ அடிமையாக இருப்பதால் தான் உன்னால் நிறைய அதில் அவ்வளோ நேரம் செலவழிக்க முடியுது, நிறைய பணமும் சம்பாதிக்க முடியுது. அதனால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனமாக இருக்கிறது. அடிமைத்தனம் என்பது இருந்தால் மட்டும்தான் நீ இந்த இயந்திர அறிவியல் உலகில் உயிர் வாழ முடியும், பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா உனக்கு பணம் கிடைக்காது அவ்வளோ ஈஸியாக. எந்த ஒரு தொழிலையும் அதிக நேரம் செய்யணும், ரொம்ப தீவிரமாகவும் அதை செய்யணும். அதுக்கு அடிமைத்தனம் தேவைப்படுகிறது. இந்த உலகம் அடிமைத்தனத்தால் உருவானது. இயந்திர அறிவியல் உலகம் அடிமைத்தனத்தால் உருவானது. இங்கே ஒரு மனுஷன் முழுமையான ஒரு லட்சியவாதியாக வாழ முடியாது. குடும்பத்துக்கு நேரம் செலவழிக்கணும், விளையாடணும், உடற்பயிற்சி செய்யணும், உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு டாக்டராக இருக்கணும், இன்ஜினியராகவும் இருக்கணும் அப்படின்னா அது முடியாது. ஏதோ ஒன்று உடல் ஆரோக்கியத்தை தியாகம் செஞ்சால் தான். அடிமைத்தனம் என்பது நீ எந்த தொழிலுக்கு அடிமையாக இருக்கியோ, எந்த தொழிலை நீ செய்கிறாயோ அந்த தொழிலை மட்டும்தான் செய்வேன். இன்னும் அந்த தொழிலையும் செய்வேன், நான் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துப்பேன்னா முடியாது. நான் ஒரு விஞ்ஞானியாகவும் இருப்பேன், நான் என்னுடைய உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வைத்துக்கொள்வேன் அப்படின்னா அது நடக்கவே நடக்குது. நான் ஒரு மருத்துவராக இருப்பேன், அதே நேரத்தில் எனது உடலை உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்வேன்னா அது நடக்குது. ஏதாவது ஒன்று உன் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோ, உறுதியாக வச்சுக்கோ, அழகாக வச்சுக்கோ. இல்லைன்னாக்கா நீ விஞ்ஞான தொழிலை செஞ்சிரு. விஞ்ஞானத்தை மட்டுமே நீ பாரு. நீ ஒரு வக்கீலாக இருக்கிறியா, நீ வக்கீலாக இருக்கணும், இல்லைன்னா உனது உடலை உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டில் எதை பண்ணு, ரெண்டுமே பெரிய விஷயங்களாக இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதையே நீ வேலையாக ஏற்றுக்கோ. அப்போ தான் உன்னால் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். 2 வேலையை நீ செய்ய முடியாது. இது எல்லாமே 2 வேலையாக இருக்குது. நீ வக்கீல் அப்படின்னா நீ தினமும் 10 மணி நேரம் நீ அதுக்காக நேரம் செலவழிக்கிறன்னா அது அடிமைத்தனம் இருந்தால்தான். அந்த தொழிலுக்கு நீ அடிமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலை தினமும் 10 மணி நேரம் செய்ய முடியும், இன்னும் தீவிரமாக அந்த தொழிலில் ஈடுபட முடியும். உன்னிடம் அடிமைத்தனமே இல்லை அப்படின்னா நீ அந்த மாதிரிலாம் உன்னால் செயல்படவே முடியாது. எந்த தொழிலுமே அதிக நேரம் செலவிட முடியாது, தீவிரமாகவும் உள்ளே போக முடியாது, அங்கே இருக்கிற போட்டிகளை எதிர்கொள்ளவே முடியாது. அதனால் இந்த அரசியல்வாதிகள் காந்தி இவங்கெல்லாம் அந்த துறைக்கு அடிமையானவங்க. காந்தியெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடினார்னு சொல்கிறோம்னா அவர் சுதந்திரவாதியெல்லாம் கிடையாது, அந்த அரசியல் துறைக்கு அடிமையானவர். அரசியல் துறை என்பது மக்களுக்கு நல்லது செய்கிறது, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது, அது அந்த துறை சார்ந்தது. அதுக்கு அவங்க அடிமையாயிடுறாங்க, அரசியல் துறைக்கு அவங்க அடிமை. அது மாதிரி ஒரு மருத்துவர்னா மருத்துவத்துறைக்கு அடிமையாகிடணும். ஒரு சுதந்திரமான மனிதரால் அந்த மாதிரி அரசியலில் முழு நேரம் ஈடுபட முடியாது. அவர்கிட்ட ஒரு பன்முகத்தன்மை இருக்கும். ஒரு சுதந்திரமான மனிதர் எப்படி இருப்பார்னா மென்மையான வேலைகளை செய்வார். இந்த உலகத்தில் உள்ள பெரும்பாலான வேலைகளை அவரால் செய்யவே முடியாது, மென்மையான வேலையை தான் அவர் செய்வார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா வேலையும் கடினமாகத்தான் இருக்கிறது, முரட்டுத்தனமாக இருக்குது. ரொம்ப நேரம் முரட்டுத்தனமாக ரொம்ப நேரம் வரை செய்யணும், அப்படிப்பட்டதாகத்தான் இருக்குது. ஒரு சுதந்திரமான மனுஷங்களால் மென்மையான வேலைகளை தான் செய்ய முடியும். அடிமைகளால் மட்டும்தான் எந்த ஒரு வேலையும் நிறைய நேரம் செய்ய முடியும், தீவிரமாகவும் செய்ய முடியும். இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தொழில்களும் அடிமைத்தனம் நிரம்பியது. அடிமைத்தனம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தொழில்களையும் செய்ய முடியும். அப்போ இந்த உலகம் அடிமைகளால் உருவாக்கப்பட்ட உலகம். இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, அடிமைத்தனத்தாலும் அடிமைகளாலும் உருவான உலகம் இது. இந்த உலகமே அடிமை உலகம், அடிமைகளின் உலகம். அடிமைகள் தான் கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் உழைப்பாங்க. அடிமைகளோட பண்பு தான் வன்முறை. அடிமைகளோட பண்பு என்னது? அடிமைகளோட இயல்பு தான் வன்முறை. சுதந்திரமாக வாழ்கிறாங்களா அவங்க மென்மையாக இருப்பாங்க. அவங்க எப்படி தெரியுமா, அவங்க குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பாங்க, விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க, நல்ல கலைப்படைப்பு திறனை ஆடணும் பாடணும்னு ஆசைப்படுவாங்க, காதலிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, குழந்தைகளோடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க,
செடி கொடி எல்லாம் இயற்கையை ரசிப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு இடத்துல முழு நேரமும் ஒரு மருத்துவராகவோ விஞ்ஞானியாவோ ஒரு இன்ஜினியராகவோ முழு நேரமும் அதில் போய் நேரத்தை வாழ்க்கையை செலவழிக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் அப்படி செலவழித்தா தான் பணமே கிடைக்கும். நீ ஏதாவது ஒரு தொழிலில் தீவிரமாக போனால் தான் உனக்கு பணமே கிடைக்கும். நீ சுதந்திரமானவனா ஒன்றை காமிச்சிக்கிட்டு எல்லா விஷயத்துலையும், அதாவது எந்த விஷயத்துலையும் தீவிரமாக போகாமல் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்கள்லையும் நீ பங்களித்து கொண்டு ஒரு பங்கெடுப்பு வச்சுக்கிட்டு போகிற அப்படின்னா அது விளையாட்டு, கலைகள், இலக்கியம், குடும்பம், காதல், உடற்பயிற்சி, உடல் ஆரோக்கியம், இப்படி எல்லா விஷயத்துலேயும் இயற்கை, இப்படி எல்லா மருத்துவம், இப்படி எல்லா விஷயத்துலேயும் நீ இருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக சுதந்திரமானவங்களாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருப்போம். அப்போ உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் சுதந்திரமாகவும் மென்மையானவர்களாகவும் இருப்பார்கள். மென்மையானவர்களும் சுதந்திரமாக இருக்கிற அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிற அவர்களால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பிழைப்பது கடினம். அப்போ யாருக்கு நோய் வரும் அப்படின்னா, ஒரு துறையில் தீவிரமாக போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் நோய் வரும். அவங்களுக்கு தான் பயங்கரமாக கோபமும் வரும். அவங்களுக்கு தான் உடம்புல வன்முறை உணர்ச்சி அவங்களுக்கு அதிகமாக வரும். இந்த அடிமைகளுக்கு வந்த பிரச்சனை தான் நோய்கள். இந்த அடிமைத்தனத்தால் தான் நோய்களே வந்தது. ஒரு தொழிலில் தீவிரமாக போகிறாங்க பாருங்கள், அதுதான் சாதி வெறி. முன்னாடி அந்த காலத்தில் ஒரு தொழிலை தீவிரமாக பண்ணாங்க. அந்த தொழிலை செய்கிறவர்கள் அந்த தொழில் சார்ந்த ஒரு பெயரால், சாதியின் பெயரால் குறிப்பிடப்பட்டார்கள். அதுதான் சாதி. ஒரு தொழிலை செய்கிறவர்கள் அந்த ஒரு தொழிலை 10 மணி நேரம் செய்கிறாங்க அப்படின்னா அவரை நம்ம என்ன பண்ணுறோம், அவரை டாக்டரு, இன்ஜினியரு, இப்படின்னு ஆசிரியர், கலெக்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதுவே அந்த காலத்தில் என்னவாக இருந்ததுன்னா, அவர் ஆசாரி, அவர் கொத்தனார், அவர் குயவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலின் பெயரால் அதுவே சாதியின் பெயராக மாறியது. அப்போ அது சாதி இருந்துச்சுன்னா அது வன்முறையை தான் வெளிப்படுத்தும். சாதி உணர்வு என்பது வன்முறை உணர்வை தான் வெளிப்படுத்தும். ஆக இன்றைக்கும் நீங்கள் ஒரு மருத்துவர், நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு சாதி மனப்பான்மை தான், நவீன சாதி மனப்பான்மை. இன்றைக்கி சாதி ஒழியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் சாதி இருக்கும். அது நவீனம் அடைந்திருக்கிறது. இன்றைக்கி முதலியார் அதெல்லாம் காலாவதியாகி போன சாதிகள். இன்றைக்கி நவீன சாதி என்னென்னா, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இசையமைப்பாளர், நான் ஒரு சினிமா டைரக்டர், நான் ஒரு அரசியல்வாதி, இதுதான் சாதி மனப்பான்மை, நவீனப்படுத்தப்பட்ட சாதி. அதனால தான் அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், பேருக்கு பின்னாடியும் போட்டுக்கிறோம். முன்னாடி பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, வரதராஜ முதலியார் அப்படின்ட்டு பேருக்கு பின்னாடி சாதியை போட்டாங்க. இன்றைக்கி அந்த முதலியாருங்கிறத எடுத்துட்டாங்க. இன்றைக்கி என்ன போடுறாங்க, ராமகிருஷ்ண அவர் பேருக்கு பின்னாடி அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அதை போடுறாரு. ஆசிரியர்னா ஆசிரியரை போடுவார், மருத்துவர்னா மருத்துவரை போடுவார். இது நவீன சாதி என்பது நவீனத்துவம் அடைந்திருக்கிறது. இந்த மாதிரி மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு ஓவியர், நான் ஒரு கவிஞர்னு சொல்லிக்கிறாங்க பாருங்கள், அவங்களாம் ரொம்ப வன்முறையாளர்களாக இருப்பார்கள். ஏன்னா அந்த விஷயத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பாங்க. இந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரு கவிஞர் கவிதையை மட்டும்தான் சிந்திப்பார். கவிதையை தான் அவர் சாப்பிடுவார். காலையில் டிஃபனுக்கு கவிதை, மத்தியானம் சாப்பாட்டுக்கு கவிதை, இப்படி ஸ்நாக்ஸாக கவிதை, அப்புறம் இரவு சாப்பாடு கவிதையை தான் போத்திக்கிட்டு தூங்குவார். கவிதை கழிவறைக்கு போனாலும் அவருக்கு கவிதையை தான் நினச்சிக்கிட்டே கழிவறைக்கு போவார். அது மாதிரி ஒரு மருத்துவர் எனி டைம் மருத்துவத்தையே பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். இதுதான் அடிமைத்தனங்கிறது. அதனால தான் அப்படி யோசிக்கிறதுனால தான் அவங்களால ரொம்ப நேரம் அந்த வேலையை செய்ய முடியுது. அதனால தான் அவங்களுக்கு பணம் கிடைக்குது. அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அவர்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. அவர்கள் தான் திறமையானவர்களாக பார்க்கப்படுகிறார். அவர்களை போன்ற அடிமைகளால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாக்கப்பட்டது. அதனால் சுதந்திரமாக இருக்கிறவங்களால ஒரு விஷயத்தை பற்றி, இப்போ ஒரு சுதந்திரமாக ஒருத்தர் இருக்காருன்னு, அவர் ஒரு மருத்துவராக அவரை சொல்ல முடியும். ஏன்னா அவர் எப்போவுமே மருத்துவத்தை பற்றி யோசிக்கவே மாட்டார், மருத்துவத்தையே மறந்துடுவார். அவர் மருத்துவர், நீங்கள் ஒரு மருத்துவர்னு சொன்னால் கூட, நீங்கள் மருத்துவம் பார்க்கலான்னு சொன்னால் கூட அவர் மருத்துவத்தை பற்றி அவர் மனசு யோசிக்காது. ஒரு சுதந்திரமாக எல்லா விஷயத்தையும் பற்றி யோசிக்கிற ஒருத்தர் ரொம்ப மென்மையானவராக தான் இருப்பார். சுதந்திரமான ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் யோசிக்க மாட்டார். ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக யோசிக்கவே முடியாது அவரால். அவர் கொஞ்ச நேரம் ஒரு கதையை பற்றி யோசிக்கலாம். கொஞ்ச நேரம் அவர் என்ன செய்கிறாரோ அதை பற்றி அவரோட யோசனை எப்படி இருக்கும், ஒரு புதுமை தேவைப்படும். ரொம்ப நேரம் ஒரு தொழிலை பற்றி ஒரு 2-3 மணி நேரம் வேலை செய்யணும். அதை விட்டுட்டு குடும்பம்னு வருவார். குடும்பத்தோட நேரம் ஒரு மணி நேரம் செலவழிச்சிட்டு அப்படியே போயிட்டு
ஒரு தூங்கணும்னு நினைப்பார், 1 மணி நேரம் தூங்கணும்னு நினைப்பார். அப்படியே போயிட்டு தூங்கி எழுந்தோடனே போய் 1 மணி நேரம் விளையாடணும்னு நினைப்பார். இந்த மாதிரி தான் வந்து ஒரு சுதந்திரமான மனுஷங்க என்ன எப்படி இருப்பாங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க அப்போ இந்த உலகத்தில் சுதந்திரமானவங்க ரொம்ப அரிதானவங்க. ஒரு சுதந்திரமான எண்ணத்தை பெற வேண்டுமென்றால் அவர்கள் தான் அறிவுடையவர்கள், அவர்கள் தான் வந்து ஒரு மனித தன்மை உடையவர்கள், ஒரு மனித பண்பு அவரிடம் இருக்கிறது. மற்றவங்கெல்லாம் வந்து மனுஷங்களாக இல்லாமல் டாக்டர் ஆகிடுறாங்க, விஞ்ஞானி ஆகிடுறாங்க. அவங்க மனுஷங்க கிடையாது, டாக்டராக இருக்காங்க பாருங்கள். எப்படின்னா இது வந்து டாக்டர், இன்ஜினியர், ஆசிரியர், கலெக்டர்லாம் இதெல்லாம் ஒரு சாதி மனப்பான்மை, நவீனமாகிய ஒரு சாதி மனப்பான்மை. இதுதான் அன்னைக்கு முதலியாராகவும் இருந்தது, குயவராக இருந்தது, ஆசாரியாக இருந்துச்சு அன்னைக்கு. அது பழமையான சாதி, அவங்க செய்கிற தொழிலை குறிக்கின்ற ஒரு சாதி. அதனால் அவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து அந்த சாதியின் பெயரால் சொன்னாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் தங்களை மனுஷங்கன்னு நினைக்கல. நான் ஒரு நாடார்ரா, நான் ஒரு தேவர்ரா, நான் ஒரு முதலியார், நான் ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லிட்டு சாதியை தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டாங்க. ஒவ்வொரு சாதியும் ஒரு இனமாக சொல்லிக்கிட்டாங்க. அவங்கள யாரும் மனுஷங்கன்னு நினச்சிக்கிறதே கிடையாது. தங்களை அவர்கள் மனிதர்களாக நினைக்கல, தங்களை சாதியின் பெயரால் தான் நினச்சிக்கிட்டாங்க. சாதியின் பெயரால் தான் அவர்களை பெருமைப்பட்டு கொண்டார்கள். நாமெல்லாம் மனுஷங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெருமைப்படல. நான்லாம் ஒரு நாடார்ரா, நான்லாம் ஒரு முதலியார், நான்லாம் கவுண்டரு அப்படின்னு சொல்லிட்டு சாதி பேரை சொல்லிட்டு தான் அவங்க வந்து பெருமைப்பட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அது வந்து நவீனம் அடைஞ்சிருக்கு. அது ஒன்றும் இன்னைக்கு ஒழியலை. இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, நான் ஒரு டாக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறாங்க. நீ ஒரு மனுஷன் சொல்லிக்கிறதுக்கு நீ பெருமைப்படுறியா? ஏன்னா மனுஷன் சொல்லணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பண்பு வேணும். சுதந்திரமாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும், எந்த அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயத்துலையும் தீவிரமாக, எந்த ஒரு தொழிலையும் தீவிரமாக செஞ்சிட்ருக்கக்கூடாது. 10 மணி நேரம் 12 மணி நேரம் அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பார். விஞ்ஞானி எப்போ பார்த்தாலும் விஞ்ஞானத்தை பற்றியே யோசிப்பார். அவர்கிட்ட போய் பேசினா போதும், விஞ்ஞானம் தான் அவருக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஆனால் அப்படி இருந்தால் தான் விஞ்ஞானியாகவும் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கப்பட்டது. மனுஷங்களால் உருவாக்கப்படலை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் மனுஷங்களால் உருவாக்கப்படலை. தங்களை வந்து விஞ்ஞானிகள், டாக்டரு, இன்ஜினியரு, கொத்தனார், சித்தாடுன்னு நினச்சிக்கிட்டாங்க பாருங்கள். அப்படி நினைத்து கொண்டவர்கள் தங்களை மனுஷங்க அப்படி நினச்சிக்கிட்டவங்களால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கப்படவில்லை. தங்களை வந்து நான் ஒரு டாக்டர், நான் ஒரு விஞ்ஞானி, நான் ஒரு பொறியாளர், நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு கலெக்டர், நான் ஒரு அரசியல்வாதி அப்படி நினச்சிக்கிட்டவங்களால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கப்பட்டது. இது மனுஷங்களால் உருவாக்கப்பட்டதில்லை. அப்போ இந்த டாக்டர், இன்ஜினியர் இவங்கெல்லாம் யார் தெரியுமா? வன்முறையாளர்கள். பாருங்கள், ஒரு தொழிலை பாருங்கள், 10 மணி நேரம் செய்கிறாங்க பாருங்கள். 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் செய்வாங்க. ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், ஒரு பிளம்பராக இருக்கட்டும், தீவிரமாக போய் 14 மணி நேரம் செய்வாங்க. இதெல்லாம் மனித தன்மையே கிடையாது. மனுஷங்கன்னா மென்மையாக இருப்பாங்க, சுதந்திரமாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை தீவிரமாக ஒரு விஷயத்தில் ஒரு 2 மணி நேரம் செஞ்சோமா அடுத்த விஷயத்துக்கு போயிடணும். புதுமையாக 1 மணி நேரம் விளையாண்டோமா போதும்பா, போர் அடிக்குது, அடுத்த வேலை எதாவது பார்க்கலாம். அப்புறம் வந்து ஆடல் பாடல் அது 1 மணி நேரம். அதுக்கப்புறம் போதும் இதுவே போதும். அப்புறம் போயிட்டு வேணால் நீச்சல் அடித்து குளிக்கலாமா? ஓகே, 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் குளிப்போம், போதும். அது மேலே வந்துரு, கிணத்துலேருந்து மேலே வந்துரு, வீட்டுக்கு போகலாம், நான் வீட்டுக்கு போகிறேன், என் பசங்களை போய் பார்க்கணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட போய் பார்த்துட்டு அப்புறம் ஒய்ஃப்கிட்ட ஒரு அரை மணி நேரம் அப்படியே காதல், அப்படியே உடற்பயிற்சி, இப்படி அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே விஷயத்தில் காலையில் 9 மணிக்கு அவர் வந்து ஒரு டாக்டர் ஊசி எடுத்தாருன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அவர் சிகிச்சை தான். அப்படியே கழுத்தில் ஸ்டெதஸ்கோப்பை போட்டு சுற்றி வருவார். யாரா அந்த ஊசி சும்மா கிடக்குதே, ஊசி போடணும் போல் இருக்குது, கை நமன்னு இருக்குது, யாருக்கா ஊசி போடணும், யார் வேலையாவது மாத்திரை எழுதி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பரபரக்கும். அது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு துறையில் இருக்கவங்களுக்கு அப்படி தான். ஒரு ஆசிரியர் யாராக இருக்கட்டும், அவங்க வந்து எதை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க தொழில் சார்ந்தே இருக்கும். ஒரு சினிமா டைரக்டர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் அம்மா இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போவார். வயசான அம்மா இறந்து போயிட்டாங்க, இப்போ ஊர்லேருந்து செய்தி வருது. இவருக்கு அழுக வர மாட்டேங்குது. ஏன்னா இவர்கள்லாம் வன்முறையாளர்கள், இவர்களுக்கு அழுக வராது, மனுஷங்க கிடையாது இவங்கெல்லாம். ஊருக்கு போனோடனே அங்கே வந்து அந்த அவரோட அம்மாவோட உடம்பு இறந்து போன உடம்பு படுக்க வச்சுட்டு நிறைய பேர் அழுதுட்டுருப்பாங்க. அதை இந்த சினிமா டைரக்டர் பார்த்தாருன்னா என்ன தோணும் அப்படின்னா, இந்த ஒரு சீனை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பார் அவர். இந்த சீன் நல்லா இருக்கு,
இது நல்லா இருக்குது, இது நம்ம இந்த படத்துக்கு யூஸ் பண்ணலாம் போலுக்கு, இந்த சீன் நல்லா இருக்குது, அதில் அந்த கேரக்டர் மட்டும் அவரை மட்டும் எடுத்துட்டா நல்லாயிருக்கும், அந்த கேரக்டர் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, இந்த லைட் அண்ட் இந்த வெளிச்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த லைட் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு ஒளிப்பதிவாரோட இப்படி தான் யோசிப்பார். ஒரு கேமராமேன் யாராவது சொந்தக்காரங்களுக்கோ அல்லது அவங்க வீட்டில் யாராவது வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவர் இப்படி தான் யோசிப்பார். எல்லா நேரமும் அவங்க தொழில் சார்ந்தே பார்ப்பாங்க. அவங்க கண் வந்து என்ன பார்வையாக இருக்கும், அந்த தொழில் பார்வையாக இருக்கும். அவங்க ஒரு மனுஷங்களாக பார்க்க மாட்டாங்க. ஒரு மனுஷங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஒரு அம்மா கிட்ட மகனாக இருப்பாங்க, ஒரு பையன்கிட்ட மகன்கிட்ட அம்மாவோ அப்பாவோ இருப்பாங்க. மனுஷங்க மாறுவாங்க, அவங்களோட கேரக்டர் மாறும். ஆனால் இவங்க இந்த மாதிரி தொழில் பார்வை இருக்கு பாருங்கள். ஒரு டாக்டர்னால் அவர் எங்கே போனாலும் டாக்டராக தான் பார்த்துட்ருப்பார், டாக்டர் மாதிரியே பார்த்துட்ருப்பார். நல்ல மழை வந்துச்சுன்னா ஆஹா நல்ல சீசன், இன்றைக்கி இனிமேல் நிறையத்துக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் அடிக்கும், கிளினிக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பார். இதுதான் வந்து தொழில் பார்வைங்கிறது. அந்த ஒரு மனிதத்தன்மைங்கிறதே இருக்காது. ஒரு அந்த பணத்தை எப்படி அந்த மணி மைண்டு இதுதான் வந்து. அதனால் வந்து நான் இந்த வீடியோ எதுக்குன்னா, சினிமாவுக்கு அடிமையாகிடாதீங்க, எந்த விஷயத்துக்கும் அடிமையாகாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து. நீங்கள் அடிமையாகலை அப்படின்னா ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி தான் ஆக வேண்டியிருக்கு. அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும் என்பது அது ஒரு புற உண்மை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் மனுஷங்க எல்லாரும் அடிமையாக இருந்தால் தான் முடியும். அதனால் அடிமைத்தனம் என்பது இருந்தால் தான் இந்த உலகத்துலேயும் நீங்கள் வாழ முடியும். இல்லை உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பேங்கில் போட்டு நீங்கள் சுதந்திரமாக எந்த விஷயத்துக்கும் அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ செய்யலாம். தூங்கணும்னு நினைக்கலாம் தூங்கலாம், இப்போ எந்திக்கணும் டிவி பார்க்கணும்னு நினச்சா படுக்கலாம், ஊரை சுற்றி ஏதாவது டூர் போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம். அப்போது சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த தொழிலையும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அவங்க என்ன பண்ணணும், நல்லா ஜாலியாக ஊரை சுற்றிட்டு அவங்க தான். ஏன்னா அவங்ககிட்ட வந்து பேங்கில் பணம் இருக்கும், அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண வேண்டியது தான். மற்ற சாப்பிட வேண்டியது, படுக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, நண்பரோட பார்க்க வேண்டியது, அப்படியே விரும்பிய உணவோட சாப்பிடணும், ஊர் சுற்ற வேண்டியது. ஒருவேளை அதுவே அடிமைத்தனமாக மாறிடும். அந்த வழக்கத்துக்கு ஆக இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து மனுஷங்க எதை செஞ்சாலும் அடிமைகளாக தான் இருப்பாங்க. அதனால் அடிமைகளால் உருவாக்கப்பட்ட உலகம் இது, ஒரு அடிமை உலகம். குறிப்பாக சினிமாவுக்கு மட்டும் அடிமையாயிடாதீங்க. அது சிகரெட்டு மதுபானத்தை போல் போதை பயங்கரமானது, நம்ம நேரத்தெல்லாம் சாப்பிட்றோம். அதனால் வந்து உலகத்தில் இருக்க நல்ல படம் எல்லாத்தையும் பார்த்துடலான்னு நினச்சா அவங்க வயசு ஆயுக்காலம் அது போதாது. அதோட நல்ல படங்கள்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், நல்ல படம் எதாவது வந்துச்சுன்னா தியேட்டருக்கு போய் பாருங்கள். ஏன்னா தியேட்டர்லலாம் நல்ல படம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு படம் கூட வராது. தியேட்டரில் போய் பார்க்குறதா இருந்தால் ஒரு சென்னையில் இருந்தால் ஏதாவது ஒரு தேட்டரில் ஏதாவது ஒரு நல்ல படம், அல்லது இப்போ ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே தேட்டர்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிற படத்தை தான் போடுவாங்க தவிர பழைய படத்தெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது புதுசாக ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல படங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஒரு மாதத்துக்கு ஒரு படம், 2 மாதத்துக்கு ஒரு படம், ரொம்ப அபூர்வமாக தான் புது படம். அதனால் அதுவே நமக்கு போதுமானது. தேட்டரில் போய் நம்ம சினிமா பார்க்குற பழக்கத்தை வச்சுக்கலாம். நல்ல படமாக இருக்குது அப்படின்னா 2 வாட்டி கூட போய் பாருங்கள், அது போதும். வீட்டிலலாம் டிவி வாங்கி வச்சுக்கிட்டு நிறைய சினிமா பார்க்கலான்னு நினச்சிங்க, சினிமா உங்களை சாப்பிட்ரும். சினிமாவுக்கு நீங்கள் அடிமையாகி சினிமாவுக்கு பலியாகிடுவீங்க. அதனால் வந்து அது ஒரு பலிபீடம். அது வந்து என்னது, சினிமா வந்து ஒரு பலிபீடம். நீங்களாக போய் படுத்துக்காதீங்க. கழுத்தில் வந்து போய் வந்து இந்த பலிகடா மாதிரி பலிபீடத்தை தேடி போகிற ஆடு மாதிரி ஆகிடாதீங்க.